ஹலோ, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து என்னுடைய நான் கொடுக்குற வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் இந்த சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். சில உபயோகமான டிப்ஸ் சொல்கிறேன். டிப்ஸ்ன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், நீங்களும் அதில் நல்லபடியாக இருக்கணும். அதனால் முதல்ல நான் சொல்கிறது சுமங்கலிங்க அன்றைக்கி தாலிக்கயிறு மாற்றுறவங்க வசம்பை முதல் நாளே ஊற வச்சு அறுத்து அதை ஓட்டப்பட்டு வச்சு அதை தாலிக்கயிறில் கோர்த்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு மாங்கல்ய பலம் நல்லாவே கிடைக்கும். இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கணவருக்கும் நல்ல ஆயுசு கிடைக்கும், நம்மளும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம். அப்புறம் அன்னைக்கு முன்னோர்கள் நம்ம சித்தர்கள்லாம் அன்னைக்கு கிரிவலம் சுத்தனா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தது அது எவ்வளோ பலன் இருக்குன்னு இப்போ ஆன்மீகம் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா எல்லாரும் ஆன்மீகத்தில் இருக்கோம். கொஞ்சம் ஒரு 10-15 ஆண்டு காலமாக ஆன்மீகம் இந்த அளவு சிறப்பாக இல்லை. இப்போ கிரிவலம்னு போனாலுமே திருவண்ணாமலை நம்மளே நடக்க போனோம்னா கூட நம்மளை தள்ளி கொண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு கிரிவலம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்கே நான் திருச்சி மாநகரத்தில் இருக்கேன். இங்கே மலைக்கோட்டையில் தாய்மானவர் கோயிலில் போய் கிரிவலம் போனாலும் அங்கேயும் ரொம்ப சிறப்பாக நல்லா எல்லா இடத்துல சின்ன மலைக்கோட்டை இருக்கிற இடத்துல கூட கிரிவலம் நல்லா இருக்குது. அது மாதிரி போக முடியாதவங்க ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் சிவன் லிங்கம் இருந்தால் எடுத்து வச்சு, ரொம்ப வயசானவங்களுக்கு இது சொல்கிறேன், போக முடியலன்னு வச்சுக்கோங்க, 3 வில்வ இலையை வச்சு அருகம்பில் வச்சு எல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன நெய்வேத்தியத்துக்கு நம்மளால் முடிஞ்சது கல்கண்டோ சிவனுக்கு பிடிச்ச எண்ணமோ அங்கே விபூதி குங்குமம் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, அவரை 3 சுற்றி வாங்க. நம்ம போய் கிரிவலத்தில் செஞ்ச பலன் நம்மளுக்கு கிடைக்கும். வயசானவங்கன்னு தெய்வத்துக்கு தெரியாத இல்லை, அவங்க இப்படி தான் இருக்கணும் இல்லை, நம்மளால் போய் சுத்த முடியாது. நம்மளுக்கு அந்த அளவு நம்மளுக்கு இப்போ காலெலாம் நம்மளுக்கு வலி எல்லாமே இருக்கும். நம்மளால் சுற்றிட்டு மறுபடியும் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியாது. அதனால் ஆனால் கிரிவலம் சுத்தத்தில் நிறைய நம்மளுடைய உறுப்புகள் நல்லா பலப்படுத்துது. சின்னவங்களாம் நீங்களாம் போயிட்டு வாங்க, இந்த வயசில் போய் நல்லபடியாக சுற்றிட்டு வந்துடுங்க. நம்மளுடைய ஆர்கன்லாம் நல்லா காப்பாற்றுறதுக்கு நல்ல எக்ஸசைஸு. அதனால தான் அப்போ ஆன்மீக முறைப்படி அதை சொல்லியிருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் அதில் கெடுதல் இல்லை. நல்ல மூலிகை காற்று கிடைக்கிது அன்றைக்கி, நல்ல நல்ல தூய்மையான காற்று, சுவாசம், லங்ஸ்லாம் ரொம்ப பலமாக ஆகுது. நிச்சயமாக கிரிவலம் போக முடிகிறவங்க போங்க. வயசானவங்க 60 வயசு மேலே இருக்கவங்க நிச்சயமாக போக முடியாது. அவங்க வீட்டிலையே சிவனை நினச்சி சுற்றுங்க. கொஞ்சம் திறந்த வெளியில் வச்சு சுற்ற முடியும்னா சுற்றுங்க. இல்லை சிவன் கோயிலில் எந்த கோயிலில் வேணாலும் சுற்றுங்க. நம்மளுக்கு அவங்க கொடுக்குற பலன் கிடைக்கும். இது நீங்கள் நல்லா செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும், நல்ல பலன் இருக்குது. இப்போ நான்லாம் எனக்கெல்லாம் வயசானதுனால நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல பலன் கிடைக்குது. நீங்களும் செய்யுங்க, நீங்களும் நல்ல பலன் அடையணும். இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஆதரவு எப்போதும் கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.